ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ பண்ண போகிறோம். அதுவும் இன்றைக்கி வந்து குக்கிங் வீடியோ பண்ண போகிறோம். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம லாஸ்ட் வந்து ஒரு பார்க்குக்கு போயிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து குக்கிங் வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு பார்க்க போகிறீங்க. கோவை பிரிஞ்சு, அதாவது கோவை ஸ்டைலில் ஒரு வெஜிடபிள் பிரிஞ்சு வந்து நம்ம பண்ண போகிறோம். அதை வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாங்க, அது தேவை இன்க்ரீடியன்ஸ் முதல்ல பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு 3 கிளாஸ் வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி, ஒரு 3 வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த 3 கப்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். 3 கப்புக்கு 6 பச்சை மிளகாய்னு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை டைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து புதினா, பச்சை பட்டாணி. இது வந்து வெஜிடபிள்ஸில் வர பச்சை பட்டாணி. இது வந்து ஒரிஜினலாகவே நமக்கு கிடைக்கும் காய்கறி செக்ஷனில். ஸோ அது வச்சுருக்கேன். இந்த கோவை வெஜிடபிள் பிரிஞ்சுக்கு தேவையான தாளிப்புக்கு தேவையான பிரிஞ்சி லீவ்ஸு, கல்பாசி இலை, பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் ரெண்டுமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி, ஒரு ஆஃப் முந்திரியாக ஸ்லைஸ் பண்ண எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 ஸ்லைஸ் வர மாதிரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, நெய் வச்சுருக்கேன், தயிர் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான சில்லி பவுடர், அதாவது மிளகாத்தூள், சீரக பொடி, கொஞ்சமாக வந்து நம்ம கரம் மசாலா போட போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த கோவை பிரிஞ்சுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ண போகிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணிங்கன்னா எல்லாம் வந்து கீழே அடிப்படி கறந்துடுறாங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் குக்கரில் ஃபஸ்ட்டு எண்ணெயும் நெய்யும் கலந்து தான் போட போகிறேன். அதாவது இந்த கரண்டியில் 3 கரண்டி நான் எண்ணெய் போட போகிறேன்னா, இதில் ஒரு 1.5 வந்து எண்ணெயும் 1.5 வந்து நெய் சேர்த்துட்டு போகிறேன். சில பேர் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துப்பாங்க. நான் வந்து நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ இது 1 2 ஒரு கரண்டி வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ 2:1 ரேஷியோ மட்டும் வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அந்த தாளிப்பதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு போடணும். இது வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு சீரக சம்பாவில் செஞ்சால் மட்டன் பிரியாணி என்ன டேஸ்ட்டு இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இந்த வெஜிடபிள் கோவை பிரிஞ்சு அதில் கிடைக்கும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே 2 தடவை செஞ்சு வீட்டில் எல்லாம் வந்து பயங்கரமாக லைக் பண்ணதால இந்த வீடியோ போட சொல்லி போட்டதால் நீங்கள் நம்ம வந்து இந்த வீடியோவால் போடுறோம். ஆனால் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு தாளிப்புக்கு தேவையான திங்ஸ் எடுத்து வச்சதால அது இன்க்ரீடியன்ஸ் பட்டை, லவங்கம் எல்லாமே அதை வச்சு அதில் போடுறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது வெங்காயமும் பச்சை மிளகாய் போட போகிறேன். நல்லா வதக்கணும். இந்த பிரிஞ்சில் ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம போட போகிற காய்கறி எதுவுமே வந்து பாயில் பண்ணாமல் பச்சையாக கட் பண்ணி அப்படியே போட்டு இதில் வதக்கி தண்ணி ஊற்றுறப்ப அந்த தண்ணி கொதிக்கிறப்ப நல்லா வெந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் தம் போடுறப்பையும் உங்களுக்கு அந்த காய்கறியெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாகிடும். அதனால் நம்ம வந்து வேக வச்சு தனியாக போட தேவை. வேக வச்சு ரொம்ப மேஷ் ஆகிடும், குழந்தை ஆகிடும் உங்களுக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே கட் பண்ணி நம்ம வச்சு போடுறோம். வெங்காயத்தில் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். பிரியாணிக்கு என்ன மெத்தடோ அதே தான்.
அது கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. பட் இந்த டேஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வெஜிடபிள் லவர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கோவை பிரிஞ்சி. வெங்காயம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம முந்திரி பருப்பு எடுத்து வச்சோம்ல அதை அதில் போட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா வறுபடும். அதில் தனியாக வறுத்துக்கிட்டு அப்புறம் ரொம்ப ரோஸ்ட் ஆகிடும், ப்ரௌன் ஆகிடும். அதனால் இதிலே போட்டு வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல இது கூட சேர்ந்து வறுபடும். ரெண்டாவது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உங்களுக்கு கலர் மாறாது. ஓகேங்களா? அடுத்தடுத்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் போனாலும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க வேண்டியது வெங்காயத்தை. இந்த கோவை பிரிஞ்சில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போடுற அந்த ப்ரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி லைட்டாக தவாவில் டோஸ்ட் பண்ணி மேலே கடைசியாக டாப்பிங் போடுவாங்க. அந்த ஒரு டேஸ்ட் பார்த்துன்னு வச்சுக்கலாம், அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, மீல் மேக்கர், அது என்ன பண்ணுவோம், நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை போட்டு மீட் மாதிரி டேஸ்ட் வரும் பார்ப்போம். பட் அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்ப மைல்டாக சின்ன சின்ன பீஸ் உங்களுக்கு 1-2 உங்களுக்கு கிடைக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போடுவேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அப்படியே மூடி வச்சுருந்தேன். மூடி வச்சுட்டு இது அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. அடி பிடிக்காமல் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கூட நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிற புதினா அப்படியே எடுத்து போடுறது. ஏன்னா இதுதான் டைம். இதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். ஒரே டைமில் உங்களுக்கு எல்லாம் குக் ஆகும். இது நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். வெங்காயத்து கூட எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா பாயில் நல்லா உங்களுக்கு வதக்கட்டும் எல்லாமே. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் புதினாவும் போட்டிருக்கோம், நல்லா வதக்கட்டும். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு புதினா போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தள்ளிடுறோம், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுறோம். இது ஒரு 10-12 நிமிஷம் நல்லா வேகணும். இந்த எண்ணெயிலே உங்களுக்கு குக் ஆகும். ஓகேவா? இப்போது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு டப்பாவில் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பண்ண போகிறோம் ஒரு பட்டாணி அவ்வளோக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட். நம்ம வந்து வெஜிடபிள் நூடுல்ஸ், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாருமே நீங்கள் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ஃபைபர் கண்டென்ட் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறோம், வெங்காயம் இது கூட எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த ஹீட்லேயே நல்லா இது குக் ஆகும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் அந்த தண்ணி பாயில் ஆகிறப்ப நல்லா உங்களுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வெந்துடும். உங்களுக்கு நம்ம சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வேக வச்சு பொடின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 தடவை மிக்ஸ் பண்ணுறப்ப மேஷ் ஆகி பழகணும் ஆகிடும். உங்களுக்கு சாதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அதனால் வேக வச்சாமல் அப்படியே லாபம் போட்டுருங்க. போட்டு கடைசியாக நம்ம தக்காளி போட போகிறோம். அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அது குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா ஒரு அந்த எண்ணெய் வெங்காயத்தில் போட்டு நல்லா பால் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிரிஞ்சுக்கு தேவையான மிளகாய்த்தூள். நான் எதுக்கு வீட்டு மிளகாய்த்தூள் போடுறேன்னா, இதில் வந்து மல்லித்தூள் எல்லாமே கலந்துருக்கிறதால இந்த 3 ஸ்பூன் பதில் இது 2 ஸ்பூன் மட்டும் போட போகிறேன். காரம் ஒன்று கரெக்டாக இருக்கும். இது 2 ஸ்பூன் கோபுரம் அளவுக்கு எடுத்து போட்டுட்டேன். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி. இது வந்து கலருக்கும் கொடுக்கும், அந்த காரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் இது 1 ஸ்பூன். இந்த கோவை வெஜிடபிள் பிரிஞ்சுக்கு தேவையான உப்பு 3 கப்பு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் கரெக்டானது கூட கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கல் தூக்கலாகவே இருக்கும், ரைஸ் போகிறப்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 3 ஸ்பூன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் வந்து கரம் மசாலா போட்டுருவேன், ஒரு வாசனைக்காக, அவ்வளோதான். அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி. இது வந்து டைஜஷன் ப்ராடக்ட் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் போட்டு வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு
இந்த பிரிஞ்சிக்கு தேவையான தயிர், நல்லா கெட்டியான தயிர், கெட்டியா தயிர் 2 ஸ்பூன் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு சூப்பரான கிரேவி ஒன்று கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு சூப்பரான கிரேவி கிடைக்கும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இது நல்லா எண்ணெய் விடுவோம், எண்ணெய் பிரிஞ்சு விடும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டு, தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடணும். பட் இப்போதைக்கு நல்லா அடி பிடிக்காமல் ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. நம்ம மசாலா தயிர் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் குக்காச்சுன்னு சொன்னோம்ல, 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் பாருங்க, அந்த நம்ம போட்ட எண்ணெய் நெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே உங்களுக்கு நல்லா வந்துருக்கும் பாருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப தக்காளி ஸ்டேஜ் வச்சுருக்கோம். ஒரு முழு தக்காளி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டு அடுத்தது தக்காளி நல்லா தனித்தனியாக ஆகி போட்டுருங்க. இந்த சூட்லேயே ஃபுல்லாக உங்களுக்கு வேக ஆரம்பிக்கும். தக்காளி ஃபுல்லாக போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த கோவை பிரிஞ்சுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்கணும். சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்துட்டு பாருங்கள், இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம போட்டிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டைலில் நீங்கள் இதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு சப்பாத்தி இல்லை ஒரு பரோட்டா இல்லை ஒரு தோசைக்கு ஒரு செமி கிரேவி டைப் நீங்கள் அப்படியே இதை வந்து தொட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கிரேவி டைப்பில் வந்துருக்கு. ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா டேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கோவை வெஜிடபிள் பிரிஞ்சுக்கு தேவையான தண்ணி இதுக்கு அளந்து ஊற்ற போகலாம். 3 கப்பு நான் இதில் ரைஸ் வச்சுருந்தேன்ல, 1 கப்புக்கு 1.5 வந்து இந்த கிளாஸில் கணக்கு பண்ணி 3 கிளாஸுக்கு கணக்கு பண்ணி 4.5 ஊற்ற போகிறோம் தண்ணி. இந்த இதில் இப்போ இந்த கோவை பிரிஞ்சுக்கு தேவையான 4.5 கப்பு தண்ணி நான் அதில் ஊற்றிட்டேன். இப்போ இது வந்து கொதிக்கிற டைம் நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரெட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சைஸாக. ஒரு ப்ரெட்டை வந்து ஒரு 6 துண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து தவாவில் போட்டு ஜஸ்ட் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அந்த டைமில் இது வந்து கொதிக்கிற தண்ணி, இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். சொல்ல கொதிக்கிற வரைக்கும் டைம் கொடுக்கணும். ஸோ அந்த தண்ணி கொதிக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு தவா வச்சு இந்த ப்ரெட்டை வந்து நம்ம நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஒரு ஸ்பூன் நெய் தவாவில் போட்டு, ரொம்ப போட்டு டீப் ஃப்ரை பண்ண தேவை. ஜஸ்ட் தவாவில் போட்டு 2 ஃப்ரண்ட்லேயும் பேக்லையும் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு எதாவது போகும். ரொம்ப இதாக போகும். அது உங்களோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த கோவை வெஜ் பிரிஞ்சி இதோட ஸ்பெஷல் ஹைலைட்டே பார்த்து இந்த கடைசியாக உங்களுக்கு அந்த வர்ற ப்ரெட்டு பீஸ் தான் நல்லா ஒரு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதே டைமில் அந்த ரைஸ் கூட சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த நெய்யில் உங்களுக்கு குக் ஆனதால் வந்து கழுவு விடக்கூடாது. ஜஸ்ட் நெய்யில் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும், லைட் ப்ரௌன். தண்ணி பயங்கரமாக கொதிக்குது. இந்த கொதிக்கிற ஸ்டைலில் என்ன பண்ணேன், ஒரு ஈடு எடுத்து வச்சுட்டேன். ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஒரு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கொதிக்குது, கொதிக்கு நிறுத்தாமல் நல்லா பாயில் ஆகிடுங்க. நல்லா பண்ணுறோம். அரிசி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே எடுத்து மழை சாரல் மாதிரி அப்படியே போட்டு விடுங்க. இந்த சீரக சம்பா ரைஸில் வர ஒரு ஸ்மெல் இருக்குது பாருங்கள். அது வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லை, எந்த ரைஸும் இல்லை, அப்படியே ஒரு ஸ்மெல் வரும் சாப்பிட்றது. அதுக்காகவே எங்கள் வீட்டில் இப்போ என்ன பண்ணிடுது, எல்லா பிரியாணியும் சீரக சம்பா ரைஸுக்கு செய்ய ஆரம்பிச்சிருச்சு.
தண்ணி ட்ரை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ரைஸ். ரொம்ப டைம் எடுக்காது. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் தம்மில் போட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். நம்ம சாப்பிட்றது கூட தரதான் போதும். நல்லா ட்ரையாக பொல சூப்பரான ஒரு கோவை வெஜ் பிரெட் ரெடி ஆகிடும். பிரிஞ்சின்னு சொல்கிறேன் நான் தப்பா. அந்த அளவுக்கு நாக்கு நடனம் ஆடுது. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படி ஒரு ப்ளஸ்ஸை போட்டு விட்டுட்டு அதை அப்படியே விடுங்க. இப்போ ரைஸ் போட்டதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ரைஸ் எல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு பாயில் பண்ணி தெரிஞ்சு பாருங்க. தண்ணி அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இப்போ இந்த சைடு நாங்கள் என்ன பண்ணுவோம், விசிலாம் போட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ரெடி நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெட், அதை மேலே அப்படியே போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வேண்டியது தான். ஸோ அதை நான் வந்து எப்படியும் காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மூடிட போகிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கும். அவ்வளோதான். இப்போது நல்லா உங்களுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணி மண்ணின்னு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் போடுறப்ப உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இந்த சைடு என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து ஏன்னா நல்லா அருவமாக இருக்கும். நல்லா சாஃப்டாக ரைஸ் உதிரியாக கிடைக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுட்டு இப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகுதா. லிட்டை போட்டு மூடிட்டு இந்த விசில் சும்மா போகும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கிறப்ப நம்ம இந்த ப்ரெட்டை மட்டும் மேலே போடலாம், லாஸ்ட்டாக போடலாம். அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வீடியோவில். ஸோ இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து விசில் சும்மா எடுக்கிறோம். போட்டதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கோவை வெஜிடபிள் பிரிஞ்ச் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சாம்பார் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுருங்க. இது என்ன ஆகணும், யாரெல்லாம் எடுத்து வைக்கிறப்ப ஒரு பீஸ் போதும், அவங்க நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வச்சு காமிக்கிறவங்களுக்கு. ஸோ ஒரு சூப்பரான கோவை வெஜ் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் ரைத்தா ரெடி பண்ணியிருக்கோம். கேரட் குக்கும்பர் போட்டு ஆனியன் இல்லாமல் ஒரு ரைத்தா போட்டிருக்கோம். அது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இந்த பிரிஞ்சுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது உங்களுக்கு. இது எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாமா, ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா. ஒரு ப்ரெட் பீஸ் இது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப கன்சியாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் நல்லா அந்த நெய்யில் சூப்பராக தவால ஃப்ரையாக இருக்குது. கொஞ்சோடு சாதம் சாப்பிடுவோம். பர்ஃபெக்டான டேஸ்ட்டு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த கோவை வெஜிடபிள் பிரிஞ்சி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அவுட்புட் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சூப்பரான ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் பாலாஜி. பாய்.